இந்த பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் 2025 இது நாடாளுமன்றத்தில் ரொம்ப அவசரமாக எந்த விதமான விவாதமும் இல்லாமல் அவங்க இன்னைக்கு அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 25ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் பிளேஸ் பண்ணுறாங்க. 29ஆம் தேதி கெசட் நோட்டிஃபை ஆகுது. இடையில நாளே நாள் தான். ஒரு நாள் இப்போ லோக்சபாவில், ஒரு நாள் ராஜ்யசபாவில், ஒரு நாள் ஜனாதிபதியினுடைய ஒப்புதல், ஒரு நாள் கெசட் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சட்டத்தை இவ்வளோ அவசரமாக அவங்க அமல்படுத்த நிறைவேற்ற வேண்டிய தேவை என்ன அப்படின்னு உள்ள பார்த்தோம் அப்படின்னா, இந்த பென்ஷன் வேலிடேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இவங்க இதுவரைக்கும் ஓய்வூதியதாரர்கள் அனுபவித்து வந்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளும் சலுகைகளும் இல்லாமல் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு. ஒரு சட்டம் அமுலாகுது. இது பேக் டேட் போட்டு 1/6/1972 அமுலுக்கு வரும் என்று அவங்க சொல்றாங்க. ஸோ 53 ஆண்டுகளுக்கு முன் தேதியிட்டு ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஊழியர் மத்தியிலிருந்து வரக்கூடிய பென்ஷன் ஓய்வூதியாளர் மத்தியில் வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அந்த தேதி என்பது தான் நான் முதல்ல குறிப்பிட்ட அந்த சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் 1972 அமுலுக்கு வந்த தேதி அது. அப்போ அந்த தேதியிலேருந்து இந்த சட்டம் அமுலுக்கு வரும்னா அப்போ சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் இனிமேல் இல்லை என்று சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தில் ஒரு 70 கோடிக்கு மேற்பட்ட ஓய்வூதியர் இருக்காங்க. பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஒரு 4.25 கோடி ஓய்வூதியர் இருக்காங்க. இது இல்லாமல் பல்வேறு துறைகளில் இந்த சிசிஎஸ் பென்ஷன் சட்டத்தின் மூலமாக பென்ஷன் பெறக்கூடிய பல ஓய்வூதியாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கு சிசிஎஸ் பென்ஷன் ரூல்ஸ் 1972 தான் அடிப்படை. இன்றைக்கு இதுவே இல்லை என்று சொல்கின்ற பொழுது அப்போ நாளைக்கு அரசாங்கம் தான் நினைச்சா பென்ஷனை கொடுக்கலாம், நினைச்சா பென்ஷனை ஏற்றலாம் என்பது தான் ஒன்று.